ஹலோ மக்களே, வாங்க டே 7 ஆஃப் ரெய்னி சீசனுக்குள்ளே போவோம். இன்னைக்கு காலையில் எழுந்துச்சிட்டு ப்ரைவேட் வேலை அனைத்தும் முடிச்சுட்டு கொடை எடுக்காமல் போயிட்டேன் வாக்கிங் போகும்போது. சரி, ஓகே, இது மழை வராதுன்னு ஒரு தைரியம் தான். இது தாங்க நான் வாக்கிங் போகிற இடம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். எங்கே தானே பார்க்குறீங்க, டவர். இங்கே தானே டெய்லி வாக்கிங் போவேன். வாக்கிங், ரன்னிங் எல்லாமே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் ரன்னிங்லாம் போகல. பிகாஸ் கொஞ்சம் மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இதாக இருக்கா, வெட்டாக இருக்கா, வலிக்கு விழுந்துட்டு என்ன பண்ணுறது. அதனால தான் ஒரு 10.38 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிம்டாம் ஃபுட்டு போட்டாச்சு. டிம்டாம் ஃபுட்டு போட்டு அது கூட கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, மனுஷங்களோட பேசுகிறதோட மிருகங்களோட பேசுகிறதே பெரிய இதாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அது ஏமாத்தாது. என்னோடய வேலையும் ஆரம்பித்தாச்சு. நான் என்ன ஒன்று கடுப்பேற்றிட்டு இருக்கேன் என் டீமில் இருக்கிறவன். என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பியாச்சு. கேப்பை போட்டு போனாலே நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதான், பைக்கில் தான் இவன் போக போகிறான்னு. ஒரே டிராஃபிக், வழக்கம் போல் டிராஃபிக் தான். என்ன பண்ணுறது, பைக்னால் டிராஃபிக் நிற்கணும், சைக்கிள்னால் நிற்கவே தேவை, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி லெக் ஒர்க் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. இன்றைக்கி மற்ற நாளோட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. மிஷின் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட்ஸு 15, 12, 10 நல்லாவே உங்களால் பம்ப் ஆகிற மாதிரி போடுங்க, ஸோ தட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்கில் ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. அதுக்கப்புறம் ட்ராப் செட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக சுமோ ஸ்குவாட் ஏன் போகிறோன்னா இன்னர் டைலாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக தான். நீங்கள் சுமோ ஸ்குவாட் போடும்போது உங்களோட அடாப்டர்ஸும் இன்னர் டைலும் ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும். ஃபைனலாக ஒரு கண்டிஷன் செக் பார்த்தா தான் தெரியும்ல எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் காய்ஸ்.